எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அமாவாசை தினத்தில் நாம் எப்படி வழிபடணும், முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள் செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு தெரியணுமாங்க. இந்த ஒரு பரிகாரம் செய்தீங்கன்னா இதுவரையுமே உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டு இருந்த அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்குமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காம பெல் இருக்க பயமே சேனலோடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு அமாவாசையிலும் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல அதிர்வுகள் உச்சத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா எளிதாக பழித்திடுங்க. அமாவாசை தினங்களில் நீங்கள் பொதுவாகவே திருஷ்டி கழிப்பது, பரிகாரம் செய்வது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்தீங்கன்னா அதற்குரிய பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்குங்க. இந்த விஷயத்தை நாம் செய்துட்டு இன்று இரவு நம்ம தூங்க சென்றோம்னா நாம் இதுவரை செய்த பாவங்கள் அனைத்து கலியினே சொல்லலாங்க. அப்படி நாம் என்ன செய்யணும் தெரிஞ்சு கொண்டு செய்தாலே போதுங்க, முன்னோர்களுடைய பாவத்திலிருந்து நாம் விடுபடலாங்க. கர்ம வினைகள் நீங்கள் எவ்வளவோ பரிகாரங்கள்னு புனஸ்காரன்னு பூஜை செய்தாலும் அதற்கான பலன் எதுவுமே கிடைக்காதுன்னே சொல்லலாம். பாவங்களை நீக்குவதற்கு எளிதாக சாஸ்திரங்களை சில பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க. அது என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோங்க. அன்றைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம முன்னோர்கள் சரியாக பின்பற்றி வந்திருக்காங்க. ஆனால் நாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த அவசர காலத்தில் அதை பின்பற்றுவதுன்னு சொல்லணும்னா ரொம்பவே சிரமமாக இருக்குதில்ல. இந்த ஒரு எளிய விஷயத்தை நம்ம செய்தாலே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான திருஷ்டியும் கெட்ட சக்திகள் தங்காதுன்னு சொல்லலாங்க. அப்படி என்ன செய்யலாம் என்பதை இனி பார்க்கலாங்க. அமாவாசை தினத்தில் நீங்கள் தவறாமல் பித்ரு தர்ப்பணம் செய்யணுங்க. கோவிலுக்கு சென்று தர்ப்பணம் செய்ய முடியலனா கூட வீட்டிலே நீங்கள் எளிதாக செய்திடலாம். இன்றைய தினத்தில் நீங்கள் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடணுங்க. மேலும் நீங்கள் முடிந்தால் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு அகத்தீரைக்கு இறை கொடுப்பது, வெள்ளமும் பச்சரிசி கலந்து தானம் கொடுங்க. பல விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இப்படி செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் நீங்கிடுங்க. திருஷ்டி கழிப்பதற்கு ஒவ்வொரு அமாவாசையிலும் நீங்கள் எலுமிச்சை பழத்தை இரண்டாக வெட்டி அதில் குங்குமம் மஞ்சள் தடவி நிலைவாசலர் பகுதியில் வச்சிடுங்க. பின்னர் காய்ந்ததுமே நீங்கள் இதை எலுமிச்சை பழத்தை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம். இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வரக்கூடிய கெட்ட சக்திகள் தடுக்கப்படுங்க. அமாவாசை தினங்களில் நீங்கள் குளிக்கும்போது தண்ணீருடன் பார்த்தீங்கன்னா சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து அதனோடு வேப்பிலை மஞ்சள் சேர்த்து குளிச்சிங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் நீங்கிடுன்னு சொல்லலாம். முன்ஜென்ம பாவ வினைகளும் இந்த ஜென்மத்தில் நீங்கள் தெரியாமலே செய்யக்கூடிய பாவங்களும் கூட குறைந்திடுமா. உப்பு தண்ணீர் பார்த்தீங்கன்னா கங்கைக்கு இணைன்னு சொல்லுவல்ல. கடல் நீரில் குளிக்கும்போது உங்களுக்கு எப்படி தோஷங்களை நீக்கி உடல் புத்துணர்ச்சி பெறுதோ அதே போல் நீங்கள் அமாவாசை தினங்களில் இப்படி குளித்து பாருங்கள். உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிகள் அத்தனையுமே வெளியேறுங்க. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுங்க. அமாவாசை தினத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்து ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு போய் நீராடி தர்ப்பணம் கொடுக்கணும். ராகு காலம், யமகண்டம் போன்றவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்லலாங்க. மதிய வேளை தர்ப்பணம் செய்ய உகந்த நேரமாக இருக்குது. தர்ப்பணம் நீங்கள் கொடுப்பதாக இருந்தீங்கன்னா தங்களுடைய கோத்திரத்தையும் குலதெய்வத்தையும் 3 தலைமுறையுடைய பெயரை தெரிந்து கொண்டு சொல்லுங்க. தர்ப்பணம் செய்த பின்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்ததுமே மறைந்த முன்னோர்களுடைய படத்தை நீங்கள் சுத்தமாக செய்து வச்சுக்கோங்க. வடக்கு கிழக்கு திசையில தான் வைத்து தெற்கு பார்த்து வைத்து சந்தனமும் குங்குமம் இட்டு துளசி மாலை சாத்தி வழிபடணும். முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து கூட நீங்கள் குத்து விளக்கு ஏற்றி வழிபடலாங்க. முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் நீங்கள் படையல் இணைத்து வழிபடணும். அவர்களுக்கு பிடித்த இனிப்பு, காரம், பல வகைகளை படையலில் வைத்து வழிபடுங்க. தலைவாழை இலை படையல் போட்டு வழிபடணும். முதுமையாக பார்த்தீங்கன்னா கோதுமை தவிடு, அகத்திக்கீரை போன்றவை பசுவிற்கு இந்த நாளை தானம் அளிப்பது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க. பித்ருக்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை ஒத்தி வச்சுக்கோங்க. வீட்டு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தான் நீங்கள் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகளை செய்யலாம். அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடாதீங்க.
வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை கூட தவிர்த்துக்கோங்க. தர்ப்பணம் செய்யும்போது நீங்கள் கருப்பு எல்லை மற்றவர்களிடமிருந்து கடனாக வாங்காதீங்க. தர்ப்பணம் பார்த்தீங்கன்னா எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடி கொடுத்துடுங்க. அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா விரதம் மேற்கொண்டு மதியம் தாங்க இலையில் சாப்பிடணுமா. காகத்திற்கு உணவு வைத்த பின்னரே நீங்கள் சாப்பிடணுங்க. அமாவாசை நாளை நாம் செய்ய ஒவ்வொரு வழிபாடும் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களுக்கு போய் சேருன்னு சொல்லலாம். அவர்களுக்கு சேரக்கூடிய புண்ணியம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேருங்க. நமக்கு மட்டும் இல்லைங்க, நம் சந்ததிக்கு வந்து சேருன்னு சொல்லலாம். இதை மறந்திடாத செய்துவாங்க. முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் இந்த நாளை என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு செய்யுங்க. அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா மிகவும் புனித நாளாக இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பித்ருக்கள்னு சொல்லப்படுகின்ற முன்னோர்களையோ பெற்றோர்களையோ நீங்கள் முறையாக வழிபட்டு வணங்கி ஆராதிக்கிறீங்களோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மொத்தமே அவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு போய் சேருன்னு சொல்லப்படுது. அமாவாசை நாளில் நீங்கள் பெற்றோர் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா கணவன் விரதம் இருக்கிறாருன்னு சாப்பிடாம இருக்கிறாருன்னு மனைவி விரதம் இருக்காதீங்க. கணவன் இருக்கும்போது அவர்களை சுமங்கலின்னு சொல்வோம். சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்காதீங்க. மனைவி பார்த்தீங்கன்னா விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையில் விரத நாளில் விரத படையலாக மாமனார் மாமியாருக்காக சமைக்கும் உணவை நீங்கள் வெறும் வயிற்றுடன் சமைக்காதீங்க. காலை உணவை எடுத்துக்கொண்டு பிறகுதான் சமைக்கணும்னு சொல்லப்படுது. அமாவாசை தினங்களில் பார்த்தீங்கன்னா காலையிலே தர்ப்பணம் செய்யணுங்க. காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் செய்யணுமா. பின்னர் நம்முடைய முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவை நீங்கள் இலையில வைத்து அவர்களுடைய படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்தோடு வணங்கி வழிபடுங்க. பின்னர் நீங்கள் காகத்திற்கு சமைத்த உணவை அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. பின்னர் தாங்க இலையில உணவு சாப்பிடணும். முக்கியமாக என்ன பார்த்தோம்னா முன்னோரை நினைத்து 4 பேருக்காவது இன்றைய தினத்தில் நீங்கள் உணவு வழங்கணும். இருப்பதிலே ஒரு மிகப்பெரிய புண்ணியத்தை ஏற்படுத்தி தருங்க. இந்த நாளில் நீங்கள் முன்னோர்கள் நினைத்து செய்கிற எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு பலன்களை உங்களுக்கு திரும்ப அளிக்குங்க. மாலையில் அவசியம் விளக்கேற்றி வழிபடணும். மீண்டும் நீங்கள் குடும்பத்தார் ஒன்று சேர்ந்து முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்காரித்து வழிபடுங்க. அதே போல் அமாவாசையில் நீங்கள் இரவு தர்ப்பணம் செய்த கணவருக்கு டிஃபன் உணவு தான் கொடுக்கணும். மனைவி பார்த்தீங்கன்னா டிஃபனை சாப்பிடாம கொஞ்சம் கைப்பிடியாவது சாதம் சாப்பிடணுங்க. அப்போது தாங்க மாமனார் மாமியாருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. அமாவாசை தினங்களில் ஒவ்வொரு வீட்டு வாசலும் முன்னோர்கள் நின்று கொண்டு எழுத்தண்ணீர் பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. அன்றைய தினத்தில் நீங்கள் விரதம் இருப்பவங்க வாசலில் கோலம் போடாதீங்க, மாமிசமும் சாப்பிடாதீங்க, வெங்காயம் பூண்டு சாப்பிடாதீங்க. அன்றைய தினத்தில் நீங்கள் யாரையும் கோபமாக பேசாதீங்க. முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை நாளில் நீங்கள் தினத்திலும் வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்த்துக்கோங்க. முன்னோர் வழிபாட்டுக்கு பிறகே நீங்கள் தெய்வ வழிபாடுகளை தொடரணுங்க. அமாவாசை தினத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வாசலில் கோலம் போட மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டுக்கு உரியதாக இருக்குது. மேலும் இது மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக இருப்பதால் முன்னோர்களை இழந்து அவர்களுடைய பிரிவால் வாடும் கூடிய நாம திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுவதை தவிர்த்துக்கணும்னு சொல்லலாம். அமாவாசை தினத்தில் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு ஒரு முக்கியத்துவம் எடுக்குது. அதனால் காகத்திற்கு சாதம் வைத்து சாப்பிட்ட பின்னர் நீங்கள் சாப்பிடுவதை பழக்கமாக்கிக்கோங்க. நடைமுறையில் இது இருக்குதுன்னே சொல்லலாம். சனீஸ்வர பகவானினுடைய வாகனமாக காகம் இருக்குதுங்க. யமலோகத்தில் வாசலில் இருப்பதாகவும் சொல்லப்படுது. யமனினுடைய தூதுவன்னு சொல்லலாங்க. காகத்திற்கு நீங்க சாதம் வைத்தீங்கன்னா யமலோகத்தில் வாழக்கூடிய நமது முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா காகம் சாதத்தை எடுக்கலன்னா முன்னோர்களுக்கு ஏதோ மனக்கருவி இருப்பதாக எடுத்துக்கலாங்க. அதனால் நீங்கள் முறையாக திதி தர்ப்பணம் கொடுத்து வாங்க. இடத்துல பார்த்தோம்னா எந்த ஒரு வழிபாட்டை கூட செய்யாமல் விட்டுடலாம். ஆனால் இந்த முன்னோர் வழிபாட்டை மட்டும் ஒருபோது செய்யாமல் இருக்காதீங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மதுக்காரகனாகிய சந்திரனும் பிதுக்காரகனாக இருக்கக்கூடிய சூரியனும் ஒன்றாக இணையக்கூடிய காலமாக அமாவாசை நாள் அமையுது. இந்த தினத்தில் நீங்கள் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு அவர்களுடைய ஆசை பெறும்போது நமது பாக்கியஸ்தானம் பார்த்தீங்கன்னா வலிமை பெறுங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட திருமணம்
குழந்தை பிறப்பு தாமதம் போன்றவை நீங்கிடுங்க. வறுமை நீங்கிடுங்க. நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வேலியிருக்கா பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.